ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நாம் இந்த கதையில் வௌவால் குகைக்கு சென்ற கதையை பார்ப்போம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காடில் நிறைய விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. விலங்குகளும் வாழ்ந்துச்சு, பறவைகளும் வந்து திரிந்துட்டு இருந்துச்சு. அங்கே குறிப்பிட்ட ஒரு வௌவால் மட்டும் தலைகீழாக தொங்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துச்சு. ஆக மொத்தம் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு ஒட்டகச்சிவிங்கி என்ன செஞ்சது அப்படின்னா ஒரு பறவையை கடிச்சிச்சு. அதனால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது. பறவைகள் விலங்குகளை அடிக்கிறதும் விலங்குகள் பறவைகளை அடிக்கிறதும் இதே மாதிரி நல்லா சண்டை நடந்துட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா பறவைகள் கூட்டம் ஒரு கூட்டமாகவும் விலங்குகள் கூட்டம் ஒரு கூட்டமாகவும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் தாக்க ஆரம்பித்தாங்க. நிறைய சேதாரம் பறவைகளுக்கும் ஆச்சு, நிறைய சேதாரம் விலங்குகளுக்கும் ஆச்சு. சேட்டையிலும் சேட்டை. அப்படியே நல்லா சேட்டையாக இருக்கும்போது விலங்குகள் ரொம்ப கோவப்பட்டு பறவைகளை அடிக்கிறதும் அவங்க வாழை பிடிச்சி இழுக்கிறதும் இப்படியே நடந்துட்டு இருந்த அந்த காட்சியை வௌவால் ரெண்டு பக்கமும் தொங்கிக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துட்டு இருந்துச்சு. ஜாலியாகவும் சிரிச்சிட்டு இருந்துச்சு. இப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பறவைகளின் தலைவன் வந்து வௌவாலை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஹேய், நீ ஏன் சண்டைக்கே வராமல் இருக்க? நீ பறவையினம் தானே, வா நம்ம கூட சேர்ந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட வௌவால் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இதோ பாரு, வௌவால் சொன்னதை கேளுங்களேன். இதோ பாரு, எனக்கு காது எவ்வளோ பெருசாக இருக்கு, என் மூக்கை பாரு. நான் ஒரு விலங்கினம், பறவை இனம் கிடையாது, புரியுதா? அதனால் நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுச்சு. சிரிச்சுக்கிட்டேயும் அமுச்சு விட்டுதா. இதை கேட்ட பறவைகள் ரொம்ப உதாசீனமாகி அங்கேருந்து போயிட்டாங்க. அதை பார்த்த விலங்கின் ராஜா வந்து வௌவால் கிட்ட கேட்டுச்சு, நீ விலங்கினம் தானே, வா நம்ம கூட சேர்ந்து எங்கள் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு வௌவால் சொல்லிச்சு, இந்த பார், எனக்கு எவ்வளோ பெரிய இறகுகள் இருக்குன்னு பாரு. நான் பறவை இனம், விலங்கினம் கிடையாது. அதனால் உன் கூட வந்து என்னால் சண்டை போட முடியாது. அதனால் நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுது. இப்போ பறவைகள்கிட்டையும் இது சேரலை, விலங்குகள்கிட்டையும் இது சேரலை. இந்த பக்கம் சண்டை நல்லா நடந்தது. பறவை விலங்கினம் தாக்குறதும் விலங்குகள் பறவை இனத்தை தாக்கி எல்லாரும் சோர்வாகி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. என்ன ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, பறவைகள் எல்லாம் மேலே வாழணும், அதாவது மரத்தின் மேலே வாழணும், விலங்குகள் எல்லாம் வந்து கீழே வாழ்வோம் அப்படின்ட்டு பறவைகள் எல்லாம் மரத்தின் மேலே வாழ ஆரம்பிச்சுது, விலங்குகள்லாம் கீழே வாழ ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த வௌவால் மட்டும் ஒரு இடத்துல அப்படியே தொங்கிட்டு இருந்த இடத்துல பறவைகள் போய் சொல்லிச்சான், அதை பார், நீ வந்து விலங்கினம், என் கூட சண்டை போடல, நீ வந்து என் கூட இருக்கக்கூடாது, இங்கே இருந்தேன்னா நான் உன்னை வந்து கொன்னுடுவான் அப்படின்னு சொன்னோடனே அது பயந்து விலங்கு கிட்ட கீழே வந்தது. விலங்கின் ராஜா சொன்னாராம், சிங்கம், உன்னை பாரு, எங்கள் கூட நீ இருந்தேன்னா நாங்கள் உன்னை கொன்னுடையன்னா நீ எங்கள் கூட என்ன பண்ணலை, சண்டை போடலை அப்படின்னு சொன்னோடனே சோகமாகி வௌவால் அந்த காட்டை விட்டு ஒரு குகைக்குள்ளே போய் அடைக்கல மாறத்துக்கு வருத்தமாக அந்த காட்டை விட்டு வெளியே போய் ஒரு குகைக்குள்ளே போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. இதுதான் வௌவால் குகைக்கு போன